வெல்கம் டு ஏஎம்சி குக்வேர். இன்றைக்கி நம்ம ஏஎம்சி குக்வேரில் ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீ பாத்திரத்தை வந்து இப்போ ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக ஆயில் வச்சு நான் வந்து மூடி வைக்கிறேன். ஹீட் ஆகட்டும். இது ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதெல்லாம் செய்யலாம். நம்ம ஏஎம்சி குக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் இல்லாமே தாளித்து எல்லாமே செய்ய முடியும். ஆனால் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, கஸ்டமர் ஒருத்தர். ஸோ எண்ணெய் லைட்டாக ஊற்றி எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றினேன். பாருங்கள், ஹீட் ஆகிருச்சு. நான் இப்போ கடுகு போட்டுட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா உங்களோட அளவுக்கு தேவையான வரமிளகா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதை போட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளியும் தக்காளியும் சேர்த்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அது ஒரே ஒரு தக்காளியும் ஒரு புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், புளி கரைச்சிருக்கிறது, புளியும் தக்காளியும் சேர்த்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் வந்து போட்டுக்கலாம். மஞ்சள், உப்பு இதெல்லாமே நான் ஆல்ரெடி வந்து கரைச்ச தண்ணியிலேயே எல்லாமே போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம மூடி வச்சுட்டு சிம்மில் வைக்கணும். சரிங்களா? சிம்மில் வச்சுட்டு நுரக்கட்டி வர்ற டைமுக்கு, நுரக்கட்டி வர்றதுன்றது ஒரு 80 அந்த மாதிரி வரும்போது வந்து உங்களுக்கு நுரக்கட்டி வரும். ஸோ அப்படி மூடி வச்சுட்டு சிம்லேயே வச்சுருந்தோம்னா இதாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நான் வந்து கொத்தமல்லியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதே பாத்திரத்தையே நீங்கள் வைக்கிறதுனாலுமே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நுரக்கட்டி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி இதில் போட்டுமே அப்படியே மூடி வச்சிடலாம். நான் வந்து இதில் வேறு இது செய்ய போகிறேன். அதனால் நான் ரசத்தை வந்து வேறு இதில் மாற்றுறேன். இதில் பாருங்கள், கொத்தமல்லியும் பெருங்காயமும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த பாத்திரத்துக்கு தான் மாற்ற போகிறேன். எப்போதுமே நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாற்றுறீங்களோ அதில் கடைசியாக கொத்தமல்லியை அதில் போட்டு இது பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இப்படி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், பெருங்காயம் அதில் போட்டு வச்சுருக்கேன். பெருங்காயம் கொத்தமல்லியும் எடுத்து ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இதே இந்த பாத்திரத்துலையுமே அப்படியே வச்சிடலாம். எனக்கு இந்த பாத்திரத்தில் இப்போ அடுத்து வேறு வேலை இருக்குது. ஸோ அதனால் நான் மாற்றுறேன். இல்லைனா நீங்கள் இதிலேயே வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரம் பற்றி இதில் வந்து பாருங்கள், பருப்பு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு தண்ணி. ஸோ அதை வந்து இப்போ ஊற்றிக்கலாம். முன்னாடியே ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஊற்றினா போதும்.